Dear 11th standard students, I am Metro Karnagaran. In example 3.33 third subdivision, multiplication la kuduthirukanga, product la kuduthirukanga, addition அல்லது subtraction la நீங்க இத மாத்தணும். எப்பொழுதுமே பெரிய angle தான் first இருக்கணும், சின்ன angle backல இருக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு formulasல எந்த கன்ஃபியூஷனும் வராது. இது 1/2, இது 3/2, இது 1/2, இது அரை தான். அப்ப இவன் தான் பெருசு. அப்ப இவன் தான் A actually, இவன் தான் B. மாத்தி எழுதிருங்க. அவங்க அந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் பெரிய ஆங்கிளை ஃபஸ்ட்டும் சின்ன ஆங்கிளை பின்னாடி எழுதிக்கிங்க. அப்புறம் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் தலைவலிலாம் எதுவும் வராது பின்னாடி. ரைட். அதுக்கு அடுத்தது எப்பொழுதுமே இந்த மாதிரி காசோ சைனோ காசோ வந்தால் ஃப்ரண்ட்டில் ஒரு 2 இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் கூட்டும் போது 2 டைம்ஸ் ஆன்சர் வந்திருக்கும். அதனால் அந்த 2 இருக்கும். ஆனால் இங்கே இல்லை 2. அதனால் ஒரு 2 ஒன்று போட்டுட்டு வெளியில் ஒரு 1/2 போட்டுங்க. இது ரெண்டும் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் வரும். நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபார்முலா அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபார்முலா மெமரி இல்லைன்னா எப்படி ஈஸியாக போடுறது. இது காசு சைன் மிக்சடாக வந்திருக்குது. காசும் சைனும் மிக்சடாக வந்திருக்கு. இந்த மாதிரி கலப்படமாக வந்துட்டாலே உங்களுக்கு ஃபார்முலா சைன் தான் வரும். கலப்படமாக வந்துட்டால் சைன் தான் வரும். ஃபஸ்ட்டு சைன் பிறகு காசு வந்தால் ப்ளஸ். ஃபஸ்ட்டு சைன் பிறகு காசு வந்தால் ப்ளஸ். ஃபஸ்ட்டு காஸ் பிறகு சைன் வந்தால் மைனஸ். இவ்வளோதான் ஃபார்முலா. எப்பொழுதும் போல் இங்கே ஒரு A+B போட்டுக்கணும், இங்கே ஒரு A-B போட்டுக்கணும். வேறு எதுவும் கிடையாது ஃபார்முலா. இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கும், அதை சேர்த்துங்க. அப்போ இதோடைய ஃபார்முலா இது தான். ரைட். இப்போ நான் சொன்னதும் ஃபார்முலாவும் ரைட்டான்னு செக் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள் 2 டைம்ஸ் காஸ் A இதானே உங்களுக்கு A. நம்ம மாற்றிட்டோம்ல, இதான் A நமக்கு, இதான் B. மாற்றியாச்சு, இங்கே மாற்றி போட்டாச்சு. 2 times cos A sin B ஃபார்முலா செக் பண்ணிங்க. 2 times cos A sin B. cos A sin B ஓட ஃபார்முலா தான் வந்திருக்கு பாருங்கள். நான் 2 டைம்ஸோட சேர்த்து சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இதோடைய ஃபார்முலா 1/2 sin A plus B minus sin A minus B. அப்போ நீங்கள் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க இந்த சம்மு. இந்த சம் இப்படி கொடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா பெரிய ஆங்கிளை ஃபஸ்ட்டு எழுதிங்க, சின்ன ஆங்கிளை பேக்கில் எழுதிங்க. ஃபார்முலா நல்லா தெரியுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவுக்கு போய் இதை மேட்ச் பண்ணிங்க. இதை மேட்ச் பண்ணிக்கிட்டு இதை ஏன்னு போட்டுங்க, இதை பீன்னு போட்டு இந்த ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதிங்க. 1/2 sin A plus B minus sin A minus B. ஃபார்முலா நல்லா மெமரியாக தெரிகிற பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதை போட்டுருவீங்க. ஃபார்முலா மறந்து போது, அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகுது, குழம்பிடுச்சு, எந்த ஃபார்முலா எதுக்கு வரணும்னா இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அதுவாக இருந்தாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது நமக்கு. sin A plus B ஏன்னா 3x/2 plus x/2. அதுக்கப்புறம் sin 3x/2 minus x/2. நீங்கள் அங்கே போட்டாலும் அதே தான் வரப்போகுது. ஏன்னா இங்கே வந்தாச்சு, இந்த ஸ்டெப்பு வந்துட்டோன்னா 2 ஸ்டெப்பு ஒன்று தானே உங்களுக்கு. அப்போ இங்கே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 1/2 sin of LCM 2 மேலே கூட்டிங்கன்னா 4x minus sin LCM 2 மேலே 3x minus xன்னு போட்டுக்கலாம். therefore our final answer நீங்கள் இப்படி போட்டுருந்தாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது உங்களுக்கு. 1/2 sin of 4x 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2x வரப்போகுது. அதுக்கடுத்தது மைனஸ் ஆஃப் sin 3xல x போச்சுன்னா 2x/2. நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணி கூட போட்டுங்க. therefore your final answer will be 1/2 sin 2x minus sin x. ஃபார்முலா மெத்தடில் போட்டவங்களும் அதே தான் பண்ண போகிறாங்க. A plus Bக்கு பதில் 3x plus 2/x plus 2 போட போகிறாங்க. மைனஸ் ஆஃப் sin A minus Bக்கு பதில் 3x/2 minus x/2. சேம் மெத்தட் தான், இதே தான் வரப்போகுது. அப்போ ஃபார்முலாவில் வர்றதுங்க மெமரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. ஃபார்முலா ஸ்ட்ரக் ஆகிறவங்க ஃபார்முலாவே இல்லாமல் எப்படி போடுறதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.